Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் பைத்தானில் ஹீப் ட்ரீ பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீ பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஹீப் ட்ரீ பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹீப் ட்ரீயுமே ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். எப்படி வந்து பைனரி சர்ச் ட்ரீ எல்லாம் ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சரும், அதே மாதிரி ஹீப் ட்ரீயுமே ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு குவிக் கொஷன், இந்த வீடியோவை எங்கேயோ பாஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற லெஃப்ட் சைட் ட்ரீயும் ரைட் சைட் ட்ரீலையும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன அப்சர்வேஷன் உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் மேட் தேர் ஓன் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைட் ட்ரீயில் பாருங்கள். லெஃப்ட் சைட் ட்ரீயில் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, லெஃப்ட் சைட் ட்ரீயில் ஒவ்வொரு பேரண்டோடுமே அதோட சில்ட்ரனோட குட்டியாக இருக்குது வேல்யூவில். அதாவது 1 எடுத்துக்கோங்க. ஸோ 1 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 3 and 7. ஸோ 3 and 7 வந்து 1ஓட சைல்டு, 3 and 7 வந்து பேசிக்கலி ஆர் சைல்டு நோட் ஆஃப் 1. 1 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தென் 3 and 7. அதாவது பேரண்ட் நோட் வந்து சில்ட்ரனோட குட்டியாக இருக்குது பேசிக்காக, ரைட்? அதே மாதிரி 3 இஸ் பேசிக்கலி பேரண்ட் நோட் ஃபார் 5 and 6. ஸோ இந்த 5, 6 வந்து 5 and 6 ஆர் சில்ட்ரன் ஃபார் 3. ஸோ 3யும் 5ம் 3யும் 6ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 3 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர். பேசிக்காக பேரண்ட் நோட் வந்து குட்டியாக இருக்குது இங்கேயுமே, ரைட்? அதே மாதிரி 7 இஸ் ஆக்சுவலி பேரண்ட் நோட் ஃபார் 9 and 11. ஸோ 7மே வந்து பார்த்தீங்கன்னா 9, 11 கம்பேர் பண்ணால் 7 வந்து குட்டியாக இருக்குது. அண்ட் இந்த ஓவரால் ட்ரீ பாருங்கள். ஓவரால் ட்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து ஒன்னோட லெஃப்ட் சப் ட்ரீ பாருங்கள். ஒன்னோட லெஃப்ட் சப் ட்ரீ வந்து இட்ஸ் அகைன் ஒன்னோட லெஃப்ட் சப் ட்ரீ இஸ் ஆல்சோ சில்ட்ரன் ஃபார் 1 பேசிக்கலி, ரைட்? ஸோ 3, 5, 6 இருக்குது. ஸோ 3, 5, 6 இஸ் அகெயின் ஸ்மாலர் தென் 1. அதே மாதிரி 1ஓட ரைட் சப் ட்ரீ பாருங்கள். ரைட் சப் ட்ரீ இஸ் அகெயின் children note for 1, right? So children, grandchildren என்ன வேணால் சொல்லலாம், பட் அகெயின் it's a child basically, right? So 7, 9, 11. 7, 9, 11 is again smaller than 1. So இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் இந்த ட்ரீல ஃபாலோ ஆகுது பேசிக்காக. ஸோ இப்போதைக்கு இதை வந்து எங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இந்த ரைட் சப் ட்ரீக்கு வாங்க. இந்த ரைட் சப் ட்ரீல வந்து ரைட் ட்ரீக்கு வாங்க. இந்த ரைட் ட்ரீல வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரைட் ட்ரீல வந்து பேசிக்காக அந்த நம்ம லெஃப்ட் ட்ரீல என்ன பார்த்தோமோ அதுக்கு உல்டாவாக இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த ட்ரீல வந்து பேரண்ட் நோட் வந்து ஆக்சுவலி லார்ஜஸ்ட்டாக இருக்கும் when compared to the children node. அதாவது 32 இஸ் பேசிக்கலி பேரண்ட் ஃபார் 25 and 22, ரைட்? ஸோ 25, 22 கம்பேர் பண்ணால் 32 வந்து பெருசாக இருக்குது. அதே மாதிரி 25 இஸ் அ பேரண்ட் ஃபார் 17 and 19. ஸோ 17 and 19 கம்பேர் பண்ணால் 25 வந்து பெருசாக இருக்குது. அதே மாதிரி 22 இஸ் அ பேரண்ட் ஃபார் 20 and 20. ஸோ 20 கம்பேர் பண்ணால் 22 பெருசாக இருக்குது. அண்ட் அகைன் வந்து இந்த ஹோல் ட்ரீ பாருங்கள். இந்த 32க்கு லெஃப்ட் சப் ட்ரீ பாருங்கள். 32க்கு லெஃப்ட் சப் ட்ரீல 25, 17, 19 இருக்குது. அகைன் வந்து 32 இஸ் பேசிக்கலி பேரண்ட், ரைட்? ஸோ பேரண்ட் தான் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரீயோட ரைட் சப் ட்ரீ பாருங்கள். ரைட் சப் ட்ரீ வந்து 22, 20, 20 இருக்குது. ஸோ அகைன் வந்து 32 இஸ் ஆக்சுவலி லார்ஜர், ரைட்? ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ பேசிக்காக நம்ம ஹீப் ட்ரீல 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. ஒன்று வந்து மினி ஹீப், இன்னொன்று வந்து மேக்ஸ் ஹீப்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ரெண்டு ட்ரீயும் நம்ம இந்த டயக்ராம்ஸில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பேசிக்காக. ஸோ பேசிக்காக நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால் மின் ஹீப், ரைட்? அதுவே ரைட் சைடில் நம்ம பார்த்து தெரியுமா ஒரு ட்ரீ, ஸோ இதுக்கு பேர் மேக்ஸ் ஹீப். ஸோ மேக்ஸ் ஹீப்புக்கும் மின் ஹீப்புக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மின் ஹீப்பில் பேரண்ட் நோட் வந்து சில்ட்ரன் நோடோட குட்டியாக இருக்கும், அதாவது வேல்யூவில் ஸ்மாலராக இருக்கும். அதே மேக்ஸ் ஹீப்பில் பேரண்ட் நோட் வந்து சில்ட்ரன் நோடோட பெருசாக இருக்கும், வேல்யூவில் பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ இந்த ஹீப் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். அண்ட் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறோம், இது ஏன் வந்து பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி சிம்பிளாக இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அதுக்குமே ஆன்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ எனக்கு பர்சனலாக இன்டர்வியூவில் கேட்ட கொஷின் இது. ஸோ ஒரு அரே கொடுத்துட்டாங்க, அரேல ரேண்டமான வேல்யூஸ் இருந்துச்சு. அண்ட் என்ன கொஷன்னா, லைக் ஃபைண்ட் த kth லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுன்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு நெய்வான சொல்யூஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொன்னேன். அது என்னன்னா ஜஸ்ட் சார்ட் பண்ணி அந்த kth லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண சொல்லும் போது தான் ஐ கேவ் அ ஹீப் பேஸ்டு சொல்யூஷன். அதாவது ஹீப் ட்ரீ யூஸ் பண்ணி நான் வந்து சொல்யூஷன் கொடுத்தேன். த இன்டர்வியூவர் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீப் ட்ரீ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களே இப்போது உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கும். அதாவது மின் ஹீப்பில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நோட் இருக்குது தெரியுமா? ரூட் நோட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர். ஹீப் ட்ரீனாலே வந்து, அதாவது மின் ஹீப்னா வந்து
இந்த ரூட் நோட் வந்து ஆல்வேஸ் ஸ்மாலர். மேக்ஸ் ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நோட் வந்து ஆல்வேஸ் லார்ஜர், ரைட்? ஸோ இந்த ஒரு இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து மினி ஹீப் மேக்ஸ் ஹீப் டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு சம் ஆப்ரேஷன்ஸ். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த ஹீப் ட்ரீல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து மின் ஹீப் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் ஹீப் பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. பட் மேக்ஸ் ஹீப் மின் ஹீப் உங்களுக்கு தெரிஞ்சாலே மேக்ஸ் ஹீப் வந்து உங்களால் வந்து ஈஸியாக லைக் ரிலேட் பண்ண முடியும். மேக்ஸ் ஹீப்பில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் தட் the parent node வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதாவது when compared with children nodes parent will be larger. ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மிச்சப்படி எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ மின் ஹீப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்களே வந்து அந்த மேக்ஸ் ஹீப்புக்கு வந்து என்ன கோட் கன்வெர்ட் பண்ணுமோ சிம்பிளான கோடாக தான் இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஒரு லெஸ் தேன் சிம்பிளுக்கு நீங்கள் கிரேட்டர் தேன் சிம்பிள் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மின் ஹீப்போட ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம ஓகே, நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி மின் ஹீப்பில் வந்து பேரண்ட் வில் பி ஸ்மாலர் தான் த சில்ட்ரனோடு நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக யோசிக்கும் போது இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஷின் வரும் மைண்டில். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா அதுக்கு வந்து பேசிக்கலி தேர் இஸ் சம்திங் கால்டு நம்ம ஒரு அரே யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ அந்த அரே யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஸோ அதுக்கான அரே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம ரூட் நோடை வந்து நம்ம 0th இண்டெக்ஸ்ன்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் டு ரைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம் பேசிக்காக லெவல் ஆர்டரா, ரைட்? ஸோ லெஃப்ட் டு ரைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கலாம் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் நோட் 0 1 2 3 7 வந்து 1 2 ஆகிடுது இண்டெக்ஸ் பேசிக்லி. அப்புறம் 3 4 5 6, ரைட்? ஸோ நம்ம பேசிக்காக இந்த மாதிரி இண்டெக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசன்டேஷனை தான் வந்து நான் அரேயில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹீப் ட்ரீயை அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் பேசிக்காக. ஸோ பேசிக்காக வந்து இந்த அரே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த 0th நோடில் இருக்குது தெரியுமா, 0th நோடில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ பேசிக்காக திஸ் ரெப்ரசென்ட்ஸ் அ ரூட் நோட், ரைட்? அதாவது 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ தட் ரெப்ரசென்ட்ஸ் அ ரூட். ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, 11 இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி n-1th இண்டெக்ஸ், ரைட்? n-1. அதாவது நம்மளோட அரேயோட சைஸ் என்னன்னா n-1th எலிமெண்ட் இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ் பேசிக்கலி. ஸோ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஹீப், ரைட்? ஸோ ஒரு அரே யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஹீப் ட்ரீயை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட். ஆல்ரைட், ஸோ எப்படி வந்து ஒரு ஹீப் ட்ரீயை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம மின் ஹீப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மின் ஹீப்பில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் ஹீப் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். மின் ஹீப் உங்களுக்கு புரிஞ்சாலே மேக்ஸ் ஹீப்பில் இட்ஸ் ஜஸ்ட் தட் பேரண்ட் நோடு வந்து சில்ட்ரன் நோடோட பெருசாக இருக்கும், ரைட்? ஸோ நம்ம இப்போ இன்சர்ஷனுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் வந்து 10ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வேல்யூ வந்து 10 இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 10 நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு, ரைட்? 10 இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் இன்சர்ட் பண்ணியாச்சுன்னு. நெக்ஸ்ட் வந்து 5. ஸோ 5 வந்து நான் 10ஓட லெஃப்ட் சைடு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணுவேன். நம்ம இன்சர்ட் பண்ண நோடோட பேரண்ட் நோட நான் செக் பண்ணுவேன். நம்ம இன்சர்ட் பண்ண நோடு என்னது 5. ஸோ 5ஓட பேரண்ட் நோடு என்னது 10. ஸோ பேரண்ட் நோடு வந்து ஸ்மாலராக இருக்கா நம்ம கரண்ட் நோடோட நான் வந்து செக் பண்ணுவேன். பிகாஸ் நமக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி என்னது, மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி வந்து பேசிக்கலி இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளோட பேரண்ட் நோடோட வேல்யூ வந்து it should be smaller than the children node, right? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா நான் செக் பண்ணுறேன், ரைட்? ஜஸ்ட் அ செகண்ட், ஐ வில் கனெக்ட் டு மை சார்ஜர். ஆல்ரைட், ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம 5 இன்சர்ட் பண்ணியாச்சு, ரைட்? 5 இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, பேசிக்காக நம்மளோட இந்த 5ங்கிற நோடோட பேரண்ட் நோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த கரண்ட் நோடையும் விச் இஸ் 5
அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் பேரண்ட் வந்து 10. ஸோ நம்ம பேரண்ட் நோடு வந்து வெதர் இட்ஸ் ஸ்மாலர் தேன் 5 நம்ம செக் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மாலராக இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணிடலாம் பேசிக்காக. ஸோ ஸ்வாப் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பேசிக்காக 5 வந்து மேலே வந்துடும் அண்ட் 10 வில் பிகம் த சைல்ட் நோட் ஆஃப் 5 பேசிக்கலி. ஸோ இப்படி தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைம் இன்சர்ட் பண்ணும் போதும் அந்த இன்சர்ட் பண்ணுற நோடோட பேரண்ட் நோடையும் அந்த இன்சர்ட் பண்ண நோடையும் நம்ம கம்பேர் பண்ணி இஃப் மின்ஹீப்பாக இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட் நோடோட வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண நோடோட குட்டியாக இருக்க நம்ம செக் பண்ணுவோம், குட்டியாக இல்லைன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னது, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பேசிக்கலி நம்ம 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 20 நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ 20 வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 20 நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ரீயில் வந்து அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் பொசிஷன் என்னவோ அங்கே தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 10 இன்சர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் 5 இன்சர்ட் பண்ணும்போது 10ஓட லெஃப்ட்டில் 5 இன்சர்ட் பண்ணேன். அப்புறம் வந்து அகைன் வந்து செக் பண்ணேன் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீ வந்து இப்படி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ 20. ஸோ 20 இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், 20 இன்சர்ட் பண்ணும்போது ஸோ என்னோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் பொசிஷனில் வந்து எந்த ஃபஸ்ட் லெஃப்ட் பொசிஷன் எனக்கு எம்டியாக இருக்கோ அங்கே தான் இன்சர்ட் பண்ணுறேன். பேசிக்காக நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். நான் வந்து 10ஓட லெஃப்ட்டில் நான் இன்சர்ட் பண்ணல. பேசிக்காக எந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் பொசிஷன் எம்டியாக இருக்கும் அங்கே தான் இன்சர்ட் பண்ணுறேன் பேசிக்காக, ரைட்? ஸோ 20 நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 20 இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணணும் அகைன். ஸோ என்ன செக் பண்ணணும், இந்த 20ங்கிற நோடோட பேரண்ட் நோடு வந்து 20ஓட குட்டியாக இருக்க நான் செக் பண்ணணும். குட்டியாக இல்லைன்னா நான் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ குட்டியாக தான் இருக்குது, 5 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 20. ஸோ அதனால் நான் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ 20 நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2. ஸோ 2 வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 2ஓட பேரண்ட் என்னது, 2ஓட பேரண்ட் 10. ஸோ 10 வந்து 2ஓட குட்டியாக இருக்கா, இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஸ்வாப் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த ட்ரீ வந்து எப்படி மாறும், ஸோ ஸ்வாப் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்படி மாறும், ஸ்வாப் பண்ணிட்டேன்னா இட் வில் பி லைக் 5, ரைட்? 5 2 10 and then 20, ரைட்? ஸோ இப்படி மாறிடும் நம்ம ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீ மாறிடும். ஸோ இப்போ அகைன் நான் என்ன செக் பண்ணுவேன்னா, நான் அந்த ஸ்வாப் பண்ண ஒரு நோட ஸ்வாப் பண்ண தெரியுமா, ஸோ அந்த நோடோட அதாவது பேசிக்காக ஸ்வாப் பண்ண நோடு வந்து பேசிக்கலி 2. ஸோ இந்த நோட பேரண்ட்டையும் நான் செக் பண்ணுவேன் அகைன். ஸோ இந்த நோடோட பேரண்ட் என்னது 5 இப்போது. ஸோ 5ஐயும் 2ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். அதாவது 5 இஸ் ஆக்சுவலி பேரண்ட். ஸோ பேரண்ட் வந்து இந்த 2ஓட குட்டியாக இருக்க நான் செக் பண்ணேன். 5 இஸ் நாட் ஸ்மாலர் தேன் 2 பேசிக்கலி. அதனால நான் வந்து அகைன் இங்கே ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்வாப் பண்ணால் எனக்கு வந்து என்ன ட்ரீ கிடைக்கும், என்ன மாதிரி ட்ரீ கிடைக்கும், 2 5 10 20, ரைட்? ஸோ இந்த மாதிரி எனக்கு ட்ரீ கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஹீப் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள், மினி ஹீப்போட ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். ஆப்வியஸாக ஃபாலோ ஆகுது. பிகாஸ் நம்மளோட பேரண்ட் நோடோட வேல்யூஸ் வந்து இட்ஸ் ஸ்மாலர் தேன் த சில்ட்ரன் நோட், அதனால் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 15 இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 15 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணலாம், 15 வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரைட்? 15 இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 15 இன்சர்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நான் செக் பண்ணுவேன் வெதர் 15ஓட பேரண்ட் நோடு வந்து 15ஓட பேரண்ட் நோடு வந்து வெதர் இட்ஸ் ஸ்மாலர் ஆர் கம்பேர் பண்ணுவேன். அகைன் வந்து பேரண்ட் நோடு வந்து ஸ்மாலராக இருக்கா 15ஓடன்னு. ஸோ ஆப்வியஸாக வந்து 15ஓட பேரண்ட் நோடு வந்து 15ஓட ஸ்மாலராக தான் இருக்குது, விச் இஸ் 5 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 15. அதனால் வந்து நான் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்காக இந்த ஃபைனல் ஹீப் ட்ரீயை செக் பண்ணி பாருங்கள். ஃபைனல் ஹீப் ட்ரீ செக் பண்ணிங்கன்னா பேரண்ட் நோடு எல்லாமே வந்து சைல்ட் நோடோட குட்டியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ 2 இஸ் பேசிக்கலி ஸ்மாலர் தேன் 5 and 10. 5 இஸ் பேசிக்கலி ஸ்மாலர் தேன் 10 and 15. ஸோ இட் ஃபாலோஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதே ட்ரீயை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ எப்படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம், ரைட்? ஸோ லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஸோ இந்த ட்ரீயை நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இந்த ட்ரீ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ட்ரீயை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டெலீட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நோடை சர்ச் பண்ணி நம்ம டெலீட் பண்ண மாட்டோம். ஹீப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெலீட் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணும்போது நம்மளோட நம்ம ட்ரீயில் எந்த எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் நோடாக இருக்கோ, அதாவது ரூட் நோடாக இருக்கோ, அந்த நோடை தான் நம்ம டெலீட் பண்ணுவோம். பேசிக்காக இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோடு வந்து 2. ஸோ நம்ம டெலீட்டிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து கமெண்ட் கொடுத்துட்டாலே இந்த ஃபஸ்ட் நோட் தான் டெலீட் ஆகும், விச் இஸ் 2 வந்து டெலீட் ஆகிடும்.
ஸோ 2 delete ஆகிடுச்சுன்னா எப்படி வந்து நம்ம ஹீப் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஹீப் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுறதுக்கு அகெயின் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். அகெயின் வந்து நம்ம ஒவ்வொரு நோடாக கம்பேர் பண்ணி நம்ம வந்து வில் மேக் ஷூர் தட் இட்ஸ் இன் ஹீப் ஃபார்மெட். ஸோ பேசிக்காக நம்ம 2 delete பண்ணுறோன்னே வச்சுக்கலாம். ரைட், 2 நம்ம delete பண்ணுறோம். ஸோ டெலீட்டிங் 2. ஸோ 2 வந்து நான் delete பண்ணுறேன். 2 நான் delete பண்ணிட்டேன்னா எனக்கு ஓகே. ஸோ 2 நான் delete பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ 2 delete பண்ணால் என்னோட ட்ரீ எப்படி இருக்கும், 5. நெக்ஸ்ட்டு வந்து 10, ரைட், 15, 5, 10, 15 and then 20. ஸோ இந்த மாதிரி மாறிடுவோம் என்னோட ட்ரீ. ஸோ பேசிக்காக வந்து நம்ம எப்பயுமே delete பண்ணும்போது ரூட் நோட தான் நம்ம delete பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ட்ரீ பாருங்க, நம்ம delete பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ வந்து அகைன் வந்து ஹீப் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுது. அதாவது 5 இஸ் பேசிக்கலி ஸ்மாலர் தேன் 10 and 15. அதே மாதிரி 10 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 20. ஸோ அதனால ஹீப் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுது. புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் ஹீப் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணி நம்ம பண்ணால் தான் வந்து லைக் ப்ராப்பரான ஒரு ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் இட்ஸ் அன் இன்கரெக்ட் ஆப்ரேஷன். ஸோ அகைன் வந்து சப்போஸ் இந்த 5, 10, 15 இந்த ட்ரீயை நம்ம ட்ரீயில் இருக்க நோட delete பண்ணணும்னா, ஸோ delete பண்ணணும்னா என்ன delete ஆகும், ரூட் நோட் தான் delete ஆகும். ஸோ 5 delete ஆகிடும். 5 delete ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 10, 15, 20. ஸோ இப்படி ஒரு ட்ரீ கிடைக்கும். 10, 15, 20, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீ கிடைக்கும். ஸோ அகைன் வந்து இந்த 10, 20, 15 இருக்கிற நோட delete பண்ணால் என்ன delete ஆகும், இந்த ரூட் நோட் delete ஆகும், which is 10. ஸோ 10 delete ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 15 and then 20. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீ கிடைக்கும். ஸோ அகைன் வந்து நம்ம delete பண்ண என்ன ஆகும், ஸோ 15 delete ஆகிடும். 15 delete ஆகி 20 மட்டும் இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இந்த ஹீப் ட்ரீயில் நீங்கள் வந்து delete பண்ணும்போதும், அதாவது delete பண்ணும்போது ரூட் நோட் தான் delete ஆகுது. மின் ஹீப்பாக இருந்துச்சுன்னா நம்ம delete பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம அந்த ரூட் நோட நம்ம delete பண்ணுறோம். ரூட் நோட் இஸ் பேசிக்கலி த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன delete பண்ணோம், 2 delete பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து delete பண்ணும்போது 5 delete ஆச்சு. நெக்ஸ்ட் delete பண்ணும்போது இட் ஷுட் பி 10 delete ஆச்சு. நெக்ஸ்ட் delete பண்ணும்போது 15 delete ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் அகைன் delete பண்ணும்போது 20 delete ஆச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃபாலோஸ் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மின்ஹீப்பை நீங்கள் வந்து மின்ஹீப்பை delete பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஆன்சர் வேல்யூஸ் delete ஆகும். அதே வந்து மேக்ஸ் ஹீப்பில் இருக்க வேல்யூஸை நீங்கள் வந்து delete பண்ணிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் delete ஆகும். டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ட் பண்ணலாம். பேசிக்கலி திஸ் சார்ட் இஸ் கால்ட் ஹீப் சார்ட், ரைட். புரியுதுன்னு நம்புறேன். ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். ஹீப் சார்ட்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய சார்ட்டிங் டெக்னிக்லாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம அந்த ஹீப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறோம். நம்ம delete பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அது வந்து சார்ட்டடாக நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஹீப் சார்ட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். எப்படி வந்து நம்ம கோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கோடுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த அரே ரெப்ரசன்டேஷன் வச்சு தான் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஆல் ரைட். ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கலி திஸ் இஸ் ஃபார் மின் ஹீப். ஸோ மின் ஹீப் ஒரு கிளாஸ் பேஸ்ட் கோடு தான் இது அகெயின். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்புங்கிற ஒரு எம்டி அரே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ன வந்து பாஸ் பண்ணுறேன்னா வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த வேல்யூ வந்து நான் வந்து ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணிடுறேன் என்னோட லிஸ்ட்டில், ஹீப் லிஸ்ட்டில். ஸோ அப்பெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அப்பெண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், வேல்யூ அப்பெண்ட் ஆச்சுன்னா பேசிக்கலி அந்த என்ன வேல்யூவோ அது வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். பேசிக்காக ரைட், அப்பெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லாஸ்ட் வேல்யூ வந்து நான் ஹீப்பிஃபை அப்புங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஹீப்பிஃபை அப்புங்கிற ஆப்ரேஷன் வந்து இட்ஸ் நத்திங் பட் நம்ம இந்த வீடியோவில் நான் காமிச்சு தெரியுமா, ஒவ்வொரு டைம் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த இன்சர்ட் பண்ண வேல்யூவும் அதோட பேரண்ட்னோடையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி அந்த பேரண்ட் வேல்யூ வந்து இஃப் த பேரண்ட் நோட்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் த கரண்ட் நோட், நம்ம என்ன பண்ணோம், அதை ஸ்வாப் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஹீப்பிஃபை அப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஹீப்பிஃபை அப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஹீப்பிஃபை அப்பில் வந்து அகெயின் நான் என்ன பண்ணுறேன், அந்த இண்டெக்ஸ் பேஸ்க்கான அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ், ஸோ அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பேரண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ பேரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் -1 divided by 2. ஸோ பேசிக்காக லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ பேசிக்காக இந்த ட்ரீயில் பாருங்கள், இந்த ட்ரீயில் லெட்ஸே நான் வந்து 6ங்கிற இந்த 11ங்கிற ஒரு நோடோட இண்டெக்ஸ் வந்து 6. ஸோ 6 - 1 என்னது, 6 - 1 இஸ் ஆக்சுவலி
5. ஸோ 5/2 வந்து இட்ஸ் லைக் 2.5 ரைட். ஸோ 2.5க்கு வந்து நீங்கள் 2.5னா 2.5 நம்ம எடுக்க மாட்டோம். லைக் ப்ரோக்ராமெட்டிக்லி நம்ம என்ன பண்ணோம், 2.5 இஸ் நத்திங் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ 2.5ஓட ஃப்ளோர் வந்து என்னது, இட்ஸ் 2 ரைட். 2.5ஓட ஃப்ளோர் வந்து 2. ஸோ நீங்கள் எந்த கம்பைலராக இருந்தாலும் சரி, சியாக இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, 5/2 5/2 வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்க. 5/2 பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து unless and until the data type is float உங்களுக்கு வந்து 2 தான் ஆன்சர் வரும். ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் 2.5 ஆன்சர் வரும். பட் ஆனால் டிஃபால்ட்டாக வந்து 5/2 இஸ் ஆக்சுவலி 2 தான் ஆன்சர் வரும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்காக இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ அந்த கரண்ட் நோடோட இண்டெக்ஸ் -1/2 வந்து திஸ் கிவ்ஸ் த பேரண்ட் நோட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த 11ங்கிற நோடோட பேரண்ட் நோடு வந்து செகண்ட் இண்டெக்ஸ் பேசிக்கலி. ஸோ இதுதான் பேரண்ட் நோட். ஸோ 7 இஸ் பேசிக்கலி த பேரண்ட் நோட் ஃபார் த 11th நோட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பேரண்ட் நோட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதுன்னு நம்புறேன் ரைட். ஸோ பேரண்ட் நோட நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வைல் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 நான் செக் பண்ணுறேன். அதாவது பேரண்ட் நோடோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன். ஏன் ஸ்வாப் பண்ணணும், பிகாஸ் நம்ம பேரண்ட் நோடோட வேல்யூ வந்து சைல்ட் நோடோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன மீனிங், மின்ஹீப்போட ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகலை. ஸோ அதனால ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ ஸ்வாப் பண்ணி ஐம் ஜஸ்ட் லைக் அந்த இண்டெக்ஸை பேரண்ட்டாக மாற்றுறேன். அப்புறம் பேரண்ட் அதாவது லைக் அந்த பேரண்ட்டோட பேரண்ட்டுக்கு அகைன் நான் மூவ் ஆகுறேன். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நான் காமிச்சேன் ரைட். ஸோ பேசிக்காக லைக் நம்ம இதை ஸ்வாப் பண்ணிட்டோம், நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 இருக்குது தெரியுமா, இந்த 2ஓட அதாவது இந்த 7 பேசிக்கலி. ஸோ இதோட இண்டெக்ஸை இதோட பேரண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பேசிக்காக இங்கே வந்து 11 ஆகிடும் அண்ட் தென் இங்கே வந்து 7 ஆகிடும் ரைட். 7 ஆகிடும். ஸோ இந்த நோடோட பேரண்ட் நோட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அகைன் வந்து ஃபார்முலாவில் போட்டால் என்ன ஆகும், 2 - 1/2 which is equal to 0. basically 2 - 1/2 வந்து 0.5. ஸோ அதை வந்து நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 0 இஸ் பேசிக்கலி 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 இஸ் பேசிக்கலி த பேரண்ட் நோட் ஃபார் திஸ் 11. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவாக வந்து நடக்குது ரைட். பேரண்ட் எல்லா பேரண்ட்ஸும் நான் செக் பண்ணுறேன். லைக் செக் பண்ணி இஃப் அந்த பேரண்ட் நோடு வந்து இஃப் தட் பேரண்ட் இஸ் லைக் larger than the children நோட் நான் வந்து அகைன் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வைல் லூப்பில் நடக்குது. புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். லைக் ஈவன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் மினிமம். டெலீட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து நம்ம அந்த ரூட் நோட என்ன இருக்கோ அதான் டெலீட் ஆக போகுது, விச் இஸ் 0th இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அதான் டெலீட் ஆகுது. சப்போஸ் நம்ம ஹீப்பில் எதுவுமே இல்லைன்னா நன்னு ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் நம்ம ஹீப்பில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பாப் பண்ணுறேன். ஸோ ஒரு எலிமெண்ட் பாப் ஆகிடும். இன்கேஸ் வந்து மோர் தேன் ஒன் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ரூட் ஈக்குவல் டு லைக் ஹீப் ஆஃப் 0, அதாவது அந்த 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணுறேன். அந்த நோடை வந்து ரூட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அந்த லைக் பேசிக்காக பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ண என்ன ஆகும், எனக்கு வந்து அந்த அதாவது பாப் பண்ணும்போது எனக்கு வந்து ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ ஹீப் ஆஃப் 0ல் வந்து என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம டெலீட் பண்ணுறோம் தெரியுமா, இந்த பாப் பண்ணால் என்ன ஆகும்னா, பாப் பண்ணால் லைக் ப்ரோக்ராமேட்டிக்லி இந்த லாஸ்ட் நோட் டெலீட் ஆகும். அதாவது அந்த ஹீப்பில் இருக்கிற அரே ரெப்ரசன்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த அரே ரெப்ரசன்டேஷன், ஸோ இந்த அரே ரெப்ரசன்டேஷனில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பாப் ஆகிடும். பேசிக்காக 11ங்கிற இந்த வேல்யூ வந்து பாப் ஆகிடும். ஸோ 11ங்கிற வேல்யூ வந்து பாப் ஆகுது. ஸோ இந்த பாப் ஆன வேல்யூ வந்து நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா, இதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறேன் பேசிக்காக. அதாவது இந்த 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து 11 ஆகிடும் பேசிக்காக. ஸோ இங்கே 11 ஆகிறதுனால என்ன மீனிங்னா, 1 நம்ம டெலீட் பண்ண மாதிரி மீனிங் இன்டெரக்டாக ரைட். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். அதாவது நம்ம பாப் பண்ணால் இந்த அரேல இருக்க லாஸ்ட் வேல்யூ பாப் ஆகிடும், விச் இஸ் 11 பாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாப் பண்ண உடனே வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன், 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதனால் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகிடுது. அதாவது இந்த 1ங்கிற வேல்யூ நம்ம ட்ரீல இருக்காது இனிமேல். 1ங்கிற பிளேஸில் வந்து 11 வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது ரைட். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் பேசிக்கலி. ஸோ வேறு மாதிரி நீங்கள் பண்ணலாம், பட் திஸ் இஸ் லாஜிக்கல் ட்ரிக்கி டெக்னிக் பேசிக்கலாக. ஸோ அதான் இங்கே பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, heapify down of 0. ஸோ 0th இண்டெக்ஸ் பேசிக்கலி 0ங்கிறது 0th இண்டெக்ஸ். ஸோ heapify டவுனுங்கிற ஒரு ஆப்ரேஷன் நான் வந்து
நான் வந்து பாஸ் பண்ணுறேன். EP5 டவுன் இஸ் நத்திங் பட் அகைன் வந்து ஹீப் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த EP5 டவுன் நம்ம பண்ணுறோம். எப்படி வந்து இன்சர்ட் பண்ணும்போது EP5 அப் பண்ணோமோ அதே மாதிரி EP5 டவுன் இங்கே பண்ணுறோம். ஸோ EP5 டவுனுமே அகைன் சிம்பிள் தான். ஸோ பேசிக்கலி வந்து லைக் இந்த லைன் ஆஃப் கோடில் வந்து ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இஃப் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் பண்ணுறேன். அந்த இண்டெக்ஸையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து அகைன் EP5 டவுன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் பிகாஸ் நான் வந்து EP5 அப்போ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ EP5 அப் மாதிரி தான் இதுவுமே. ஸோ நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பாருங்கள் பிகாஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா லைக் இட் இஸ் நாட் குட் பேசிக்கலி. ஏன்னா லைக் இவ்வளோ தூரம் நம்ம வந்தாச்சு. பைனரி ட்ரீ பார்த்தாச்சு, பைனரி சர்ச் ட்ரீ பார்த்தாச்சு, லிங்க் லிஸ்ட் பார்த்தாச்சு. எல்லாமே வந்து லைக் பைத்தானில் நம்ம எப்படி ஒவ்வொரு லைனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஐ வாண்ட் டு லீவ் திஸ் டு யூ ரைட். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நீங்கள் ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டு இந்த EP5 டவுன் ஆப்ரேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் எப்படி வந்து எந்த எலிமெண்ட்ஸ் ஸ்வாப் ஆகுதுன்னு ரைட். ஸோ ஐ ஹோப் இட் மேக் சென்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். கெட் மின்னுங்கிறது எதுக்குன்னா மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ திங்க் ஐ ஹவ் யூஸ்ட் இட் ஹியர். ஓகே, நான் யூஸ் பண்ணலையா அதை? ஐ ஹவ் யூஸ்ட் இட் சம்மர். ஓகே, இந்த கெட் மின் ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஹெல்ப் செல்ஃப் டாட் ஹீப் ஆஃப் 0. ஸோ 0 இஸ் பேசிக்கலி த இண்டெக்ஸ். ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக இதனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா எப்பயுமே 0th இண்டெக்ஸில் அதாவது மினி ஹீப்பாக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியணும் ரைட். தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் லைக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இப்போ ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் மின் ஹீப்புக்கு அண்ட் இன்சர்ட் பண்ணுறேன் வேல்யூஸை. இன்சர்ட் பண்ணும்போதே நான் வந்து டிஸ்பிளேயும் பண்ணுறேன். லைக் ஒவ்வொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணப்போ என்ன நடக்குதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் மினிமம் வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கெட் மின். ஸோ மினிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒவ்வொரு வேல்யூவும் நான் வந்து டெலீட் பண்ணுறேன். பேசிக்காக லைக் ஹீப்பில் இருக்க எல்லா வேல்யூவும் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஆர்டரில் டெலீட் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ எந்த ஆர்டரில் டெலீட் ஆகும்? அசெண்டிங் ஆர்டரில் டெலீட் ஆகும் பிகாஸ் திஸ் இஸ் அ மின் ஹீப் ரைட். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். 10 இன்சர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 இன்சர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 5 10 20. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்சர்ட் ஆகுது. 2 5 20 10. அப்புறம் வந்து பாருங்கள் 2 5 20 10 15 இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 வந்து விச் இஸ் அட் த 0th இண்டெக்ஸ் இங்கே ரைட். ஸோ மினிமம் எலிமெண்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் ரைட். மினிமம் எலிமெண்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ரிமூவ் பண்ணால் என்ன ரிமூவ் ஆகுது? ரிமூவ் பண்ணால் ஃபஸ்ட் வந்து 2 ரிமூவ் ஆகுது ரைட். ஸோ 2 ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த ஹீப்பில் ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 5 ரிமூவ் ஆகுது. ஸோ 5 ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 10 ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட் 15 ரிமூவ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் 20 ரிமூவ் ஆகுது. அப்புறம் ஃபைனலாக ஹீப் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம டெலீட் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டரில் டெலீட் ஆகுது எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் மேக் சென்ஸ். இந்த கோடை வந்து நான் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் GitHub லிங்க். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்குது லைக் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். பிகாஸ் எனக்கே தோணிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் கற்றுக்கும் போது. பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். லைக் நீங்கள் வந்து ஒரு 2 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது ட்ரை ரன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம் சீரிஸ் ஏற்கனவே C++ல இருக்குது ஃபுல்லாக. அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸுமே வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.